நோன்பு திறக்க நேரத்தில் செய்யற துவா ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்றாங்க. முதல்ல இப்படி சொல்வதாக இருந்தால் முதல்ல இந்த ஹதீஸ் சரியான்னு கேட்டா இது சரியில்லை. இந்த ஹதீஸ் எங்க வருதுன்னு நிறைய நூல்கள்ல வருது, எல்லாத்திலும் இதே அறிவிப்பாளர்லாம் வருது. திருமதியில வரக்கூடிய ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டா 3 பேருடைய துவாக்கள் மறுக்கப்படாது. ஒரு ஆளு அல் இமாமுல் ஆதில், நீதியான அரசர், ஒரு சாயிமு ஹீன யுஃப்திரு, நோன்பு திறக்கும் போது நோம்பாளி கேட்கும் துவா ஏற்றுக்கொள்ளப்படும். தாவத்துல் மதுலும், அநீதி இழைக்கப்பட்டவனுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் இப்படிங்கிறது இருக்கிறது. இதுலதான் அந்த நோம்பாளியுடைய விஷயம் வருது. அப்ப நமக்கு அதுல பாதிக்கப்பட்டவனுடைய துவா வருதுல, அதுக்கு வேற சரியான ஹதீஸ் இருக்குது. நீதியான மன்னருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் ஹதீஸ் எதுவும் கிடையாது. அவருக்கு அரசுல வந்தால என்ன செய்வான், 7 கூட்டத்தாருக்கு நிழல் கொடுக்கும் போது அவருக்கு ஒரு தனியான ஒரு அந்தஸ்து கொடுப்பான ஒரு அந்தஸ்துக்குரியதாக சொல்லப்படுகிறது. நோம்பாளி நோன்பு திறக்கும் போது செய்யற துவாங்கிறது இந்த ஹதீஸ் எல்லாம் வருது. இதை அறிவிக்கிறவர்ல அபூ ஹுரைரா சொன்னதாக, அபூ ஹுரைராவுடைய மாணவர் என்று அறிவிக்கக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டா தாய்ங்கிற கோத்திரத்தை சேர்ந்த ஜியாத்ங்கிற ஒரு சொன்னதாக வந்துகிட்டு இருக்கிறது. இது திருமதியிலையும் அஹ்மதுலையும் இப்னு மாஜாவுலையும் இந்த ஹதீஸ் இருக்கிறது. இந்த திருமதியை என்ன சொல்றாருன்னு கேட்டா இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் தொடர் வலுவானது அல்ல. இரண்டாவது இது அறிவிப்பாளர் தொடர்பு அருந்த ஹதீஸாக இருக்கிறது, அதனால அதை ஏத்துக்கிற மாட்டாங்க. இரண்டாவது இவர் ஒரு மஜ்ஹூல் அவர் இருக்கார். இந்த ஜியாதுன்னு ஒருத்தர் அறிவிக்கிறார்னு கேட்டா அவர் யாருன்னு விவரம் இருக்கணும். இந்த ஜியாது தாயின் பேர் தான் கிடைக்குதே தவிர இவருடைய நினைவாற்றல் எப்படி, நாணயம் எப்படி, நேர்மை எப்படி, ஒழுக்கம் எப்படி, எந்த விவரமும் இல்லாத ஒரு ஆளை மஜ்ஹூல் என்பார்கள். மஜ்ஹூல் என்றால் யார் என்று அறியப்படாதவர். அப்ப யாருன்னே தெரியாத ஆள் வழியாக ஹதீஸ் அப்படி ஏத்துக்கிறது அப்படிங்கிறது ஒண்ணு. அதனால இந்த ஒரு ஹதீஸை வச்சு தான் சொல்றாங்க. அதனால நோம்பாள் நேரத்தில் கேட்கிற துவாங்கிறதுலாம் கிடையாது. அதே நேரத்தில் எந்த ஒரு இபாதத்துக்கு பின்னாடியும் கேட்கிற துவாவுக்கு என்ன இருக்குது, மதிப்பு இருக்குது. சும்மா கேட்காம தொகு இலையில் வசீலா, அல்லாட்ட நீங்க துவா செய்யும் போது ஒரு வசீலாவை தேடிக்கொள்ளுங்கள். ஒரு நோம்பு வச்சு பிடிச்சிட்டீங்க, யாரெல்லாம் நோம்புங்கிற வணக்கத்தை நான் செஞ்சிருக்கிறேன், இதன் மூலமாக எனக்கு நீ உதவி செய்யு கேட்கலாம். தொழுது முடிச்சிட்டீங்க, யாரெல்லாம் உனக்காக தொழுதுட்டேன். ஒரு தர்மம் செஞ்சிட்டீங்க, ஏதாவது நல்ல காரியம் செஞ்சுட்டு யாரெல்லாம் உனக்காக தான் செஞ்சிருக்கிறேன், எப்படின்னு இந்த வசீலாவை தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை இருந்ததுனால அந்த குகையில கூட 3 பேர் ஒரு மாட்டிக்கிடுவாங்க. அந்த ஹதீஸ் அடிக்கடி உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். 3 பேரும் துவா செய்வாங்க. எப்படி துவா செய்வாங்க, ஒவ்வொருவரும் தனக்கு தான் செய்த கடந்த காலத்தில் செய்த ஒரு நல்லறத்தை சொல்லி காட்டி, அல்லாஹ் இது உனக்கு தான், நான் உனக்கு போய் தான் செஞ்சேன், அதனால எங்களை காப்பாத்துனோட அது விலகியது. 3 பேரும் துவா செஞ்சு முடிச்சவன வெளியேறி வந்தார்கள் இருக்குல்ல, அதான் துவா. அந்த மாதிரி செய்யலாம். எந்த ஒரு அமலையாவது செஞ்சு தூய்மையாக இஹ்லாஸா செஞ்சோம்னு சொன்னா அதுக்கு பிறகு கேட்கிற துவாவுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. அதனால நோன்புக்கு பிறகும் எந்த ஒரு இபாதத்துக்கு, நோன்புக்கு மட்டும் இந்த ஹதீஸை சொல்லாம எந்த ஒரு இபாதத்துக்கு பின்னாடியும் நம்ம என்ன செய்யலாம், ஒரு துவா செய்யலாம். அது குர்ஆனே நமக்கு வலியுறுத்துகிறது. அந்த குகையில் மூவருங்கிற அந்த ஹதீஸ்லையும் நம்ம அந்த சட்டத்தை எடுத்துக்கொள்ள முடியும்.